வணக்க நண்பர்களே, நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆகி தமிழில் வந்து டப்பிங் வந்த பைரதி ரணங்கள் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிவராஜ்குமார் நடிப்புனாலே வந்து தரமாக கொடுத்துருப்பாரு, மாசாக வந்து கெத்தாக வந்து கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் வந்து அப்படி என்னப்பா கொடுத்துருக்காரு, வித்தியாசமான தோட்டத்தில் நடிச்சுக்கிறேனுங்க, அப்படி என்ன நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, எப்பயுமே வந்து தெலுங்கு படம்னாலே வந்து கேஜிஎஃப் லெவலில் வந்து அடிமைப்படுத்தியிருப்பாங்க, தொழிலாளிகள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே வந்து இங்கேவும் வந்து ஒரு தொழிலாளர்களை எல்லாத்தையுமே வந்து அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்கிலே வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க தொழிலாளர்களை வந்து நாங்கள் வந்து ஒரு யூனியன் அமைக்கணும், எங்கள் யூனியன் எங்கள் லீடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சைன் போடுவாங்க. சைன் போட்டவுடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள முதலாளி ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து சைன் போட மாட்டாங்க, நான் எப்படி நம்புறது, நாங்கள் வர்றேன், நீ வந்து நிரூபிச்சு காமி அப்படின்னு சொல்லல. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து யூனியன் ஒருத்தர் வந்து தலைவராக போகிறேன்னு சொல்லுவார்ல, அவர் வந்து கூட்டு வந்து எல்லாருமே வந்து மொத்த வேலையாளுங்க எல்லாமே நிற்பாங்க. அப்போ வந்து அடியாளுங்க ஒரு 10-15 பேர் நிற்பாங்க. இங்கே வந்து அந்த ஓனர் வந்து இருப்பார். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கையெழுத்து போடல, ஒருத்தன் வந்து கையெழுத்து போட வருவான். கையெழுத்து போட வரல, அடியாலில் ஒருத்தன் முரட்டை பீஸாக இருப்பான். அவன் தான் வந்து அந்த அடியால் கூட்டத்துக்கு தலைவன். அவன் என்ன பண்ணுவான், ஒரே கத்தி எடுத்து ஒரே வெட்டிடுவான். வெட்டின உடனே கை துண்டாக பறந்தவொடனே எல்லாம் மிரண்டு பின்னாடி போயிடுவாங்க. எவனாவது வந்து யூனியன் தலைவராக போகிறேன், அதாக போகிறேன், இதாக போகிறேன், எவனாவது வந்தீங்க உங்களுக்கு இதாக கதை தாண்டா அப்படின்னு உடனே எல்லாம் அப்படியே அமைதியாக அப்படியே கூறி ஒடுங்கி போயிடுவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கல, அடுத்த கட்டத்தில் ஒரு அம்மா அப்பா எல்லாமே வந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பையன் எல்லாமே இருப்பாங்க. அந்த இதில் வந்து அவங்க வந்து ஒரு தனியாக வந்து ஒரு கிராமத்தில் வந்து வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து தண்ணி வசதி எதுவுமே இருக்காது. என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நாக்கு வறண்டு தட்டழிஞ்சிக்கிட்டு ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு தீயணைப்புக்கு வந்து ஒரு வண்டி வரும். வண்டி வரையில் அந்த வண்டி வந்து தெரியாமல் வந்து கவுந்து விழுந்த உடனே அங்கே உள்ள ஒருத்தர் வந்து பார்ப்பார். பார்த்தவொடனே அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வரும். தண்ணி வந்தவொடனே ஊருக்கு ஓடுவார், திட்டுன்ட்டு ஓடி போய் அங்கே மொத்த ஊருமே வந்து குடம் எல்லாமே கொண்டு வந்து இந்த தண்ணி பைப்பில் தண்ணி வாரி வழங்கி தண்ணியை வந்து ஏதோ ஒரு அமிர்தம் மாதிரி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தீயணைப்பு வீரரில் ஒருத்தர் சொல்லுவார், என்னடா அங்கே என்னடா தீ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி வர சொல்கிறாங்க, இங்கே மக்கள் என்னடா தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் தண்ணியை பார்த்து ஏதோ அமிர்தத்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க, என்னடா நடக்குது இங்கே, என்ன மக்கள் இப்படி கொடுமை நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கூட்டத்திலே வந்து நம்ம படத்தோட ஹீரோ வந்து சின்ன வயசாக இருப்பார். அவங்க அப்பா வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனாக இருப்பார். அவர் எப்போ பார்த்தாலும் மனு எழுதி கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸுன்னு கொடுத்து இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு வந்து தண்ணி வேணும் சொல்லிட்டு எழுதி பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படியே வந்து ஹீரோ வந்து சின்ன வயசாக இருப்பாப்புல, அவர்கிட்டையும் கொஞ்சம் லெட்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வா தம்பி அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த பையனும் போய் கொடுக்க போயிடுவான். இப்படி கொடுக்க போயில அவர் அந்த கலெக்டரில் அந்த ஆஃபீஸில் தாலுகா ஆஃபீஸு இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. அவன் ஒருத்தன் காதை குடையுவான், ஒருத்தன் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான், கால் மேலே காலை போடுவான், அங்கிட்ட ஒன்று கூத்தடிக்கும், இங்கிட்ட ஒன்று கூத்தடிக்கும், ஒருத்தன் பிரியாணி சாப்பிடுவான். இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பையன் ஒவ்வொரு டேபிள்லேயே வந்து ஒவ்வொரு மனுவாக வந்து கொடுத்துட்டே வருவான். என்னடா உங்கள் அப்பனுக்கும் உனக்கும் இதே வேலையாக போச்சுடா, உங்கள் அப்பன் தான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான், அடுத்து நீயா, அது ஒன்று கொடுத்தா பார்த்தாத எல்லாத்துக்குமே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையை துடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கையை துடைச்சி செஞ்சு வாயை துடைச்சி தூக்கி போட்டோன்னே இந்த பையன் வந்து அப்படியே சொல்லிட்டு வெளியில் போயிடுவான். வெளியில் போயிட்டு கதவை மூடிடுவான். கதவை மூடின உடனேயும் அவங்க வெளியில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து உள்ளே விட்றா, ஏன்டா உள்ளே விட செய்ய மாட்டேம்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம். திடீர்னு பார்த்தா அந்த தாலுகா ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பாம்பில் வெட்டிச்சு சிதறினோடனே எல்லாம் மிரட்டுறவங்க. அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், அவரே வந்து அப்படியே வந்து வாயை திறந்துக்கிட்டு இருப்பார். திறந்தவொடனே என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே வந்து பயந்துருவாங்க அந்த பையனை பார்த்து. அப்போ வந்து அங்கே உள்ள போலீஸ் அதிகாரி எல்லாமே வந்து அந்த பையனை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டு 21 வருஷம் வந்து உனக்கு வந்து தண்டனை வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடிச்சிடுவாங்க. இப்படியே வந்து ஜெயில் வந்து வாழ்க்கையே வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஜெயிலில் வந்து புக்கு எல்லாமே அது எதுன்னு படித்து கடைசியில் வந்து பெரிய ஆளாகி ஒரு லா படித்து வக்கீல் ஆயிடுவார். இந்த மாதிரி வக்கீல் பதவி அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே சொல்லுவாங்க, தம்பி வந்து உனக்கு வந்து நாளைக்கு வந்து ரிலீஸு, நீ வந்து லா படிச்சிருக்க, இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கிடையாது, உன்னோட நல்ல மனுஷனுக்கு வந்து உன்னை வந்து ரிலீஸ் பண்ணுறோம், நீ வந்து வெளியில் போயிட்டு இந்த மாதிரி வந்து வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை சார் நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவார். போனோடனே அங்கே உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஒரு காயலங்கடை இந்த மாதிரி நார்மலாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து தம்பி நீ தான் அவங்க அப்பாவை பார்த்து, தம்பி நீ வந்து நல்லா சூப்பராக அருமையாக படிச்சிருக்க தம்பி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்து இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவார்.
அப்படி சொல்லல அப்போ இவர் சொல்லுவார், நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லல. சரி உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் தனியாக கட்டணும்பா அப்படிங்கல. இல்லை ஆஃபீஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயலாங்கடையில் ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூம்லேயே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே வந்து ரெடி பண்ணுங்க சொல்லல. அங்கே எல்லாமே ரெடி பண்ணி பூக்கு எல்லாம் ஸ்டாண்ட்லாம் வச்சு அவர் வந்து ஒரு வக்கீல் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அங்கே ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணோடனே எல்லாருமே வந்து அவங்களோட நியாயம் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தம்பி இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு பிரச்சனை. இப்போனா மக்கள் எல்லாமே வந்து தொழிலாளிகளை வச்சு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி செஞ்சு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்கே போனாலும் பெரிய பெரிய அதிகாரிட்டலாம் மனு கொடுத்தோன்னா எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதில்ல. இவர் வந்து என்ன பண்ணுவார், சரின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏகப்பட்ட 30 கேஸ் போட்டு அவங்கள வந்து ஃபைல் பண்ணுவார். ஃபைல் பண்ண அங்கே போகலாம் அவர் அங்கே உள்ள அதிகாரிங்களாம் என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை, இந்த மாதிரி வக்கீல் அவன் கிரிமினல் வக்கீல், அவன் வந்து மோசமானவன், அவன் எப்பயுமே ஜெயிலே வந்து இது பண்ணுவேன், சின்ன வயசுலேயே வந்து அந்த ஒரு பெரிய கலெக்டர் ஆஃபீஸே வந்து சோழியம் மொத்தத்தையும் வந்து எரிச்சவன் பாம்பு போட்டு, அதனால் வந்து அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சி தான் ஆடுவான், அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு உடனே இந்த வெட்டினால கையை அவனை வந்து ஜெயிலில் வந்து தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டோடனே மறுநாளே வந்து பெயில் வந்துடுவான். ஃபெயிலில் வந்த உடனேயும் அப்புறம் என்ன நடக்கணும், மறுபடியும் வந்து யூனியனை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தி அநியாயத்தை கொடுமைப்படுத்துவாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து தட்டி கேட்டு எல்லாத்தையுமே வந்து அடி வெளுத்துட்டு போயிடுவார். அடிச்சுட்டு போன உடனே கடைசியில் வந்து இவங்க எல்லாமே வந்து யூனியன் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து ஒரு கூட்டமாக சேர்ந்து போராடுவாங்க. போராடின உடனே அங்கே உள்ள இந்த முதலாளிக்கெல்லாம் முதலாளியாக ஒருத்தர் ராஜ்யம் பண்ணுறவன் ஃபாரின் வந்து இருப்பான். தசோதாரம் படத்தில் வில்லனாக இருப்பான்ல, அவன் தான் வந்து இந்த படத்தில் வந்து வில்லன். இங்கே வந்து அவங்கள வந்து யூனியனில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா செய்கிறாங்களா, அவங்க யூனியனே வந்து ஆரம்பிக்கக்கூடாது, நான் ஓனர் மட்டும்தான் ஒர்க்கர் மட்டும்தான், இந்த மாதிரி இருக்கவே கூடாது, அவங்க எல்லாத்தையுமே வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு 2000 மேலே எல்லாத்தையுமே வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ண ஏது பண்ண செய்யாமல் எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையுமே நொறுக்கி போட்டுருவாங்க. இது எங்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வேறு வழி இல்லாமல் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ சிவராஜ்குமார் அங்கேருந்து வருவார் காரில். என்னாச்சுங்க கீழே இந்த மாதிரி ஆச்சுன்னொன்னையும் சரி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு கூட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையுமே ஒரு குட்டாய் போட்டு எல்லாத்தையுமே வந்து தங்க வச்சு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுப்பாரு. ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையாக வந்து விசாரிப்பார். இந்த மாதிரி வந்து எங்கள் மக்கள் இருக்கிறாங்க, நல்லா நேர்மையாக வேலை செய்வாங்க, வேலை கொடுங்க இங்கெல்லாம் இல்லைப்பா, எங்கேயே வந்து ரொம்ப நஷ்டமாக ஓடுது, நாங்கள் என்ன பண்ணுறது, இருக்கிற எம்ப்ளாயை வச்சு நாங்கள் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி கட்டத்தில் வந்து லோன் வாங்கியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, யாருக்குமே வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஃபாரின்காரன் வந்து மீட்டிங் போட்டு எல்லாத்தையுமே வந்து வான் பண்ணி விட்டுருவான். பணம் எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி லோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படி சொல்லிடுவான். அதனாலே வந்து யாருமே வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இந்த மொத்த மக்கள்லே வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நிலம் ஒன்று இருக்குல்ல, நிலத்தை விற்று வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுப்போம், இவங்களும் வந்து சாப்பிட்டோம், எத்தனை நாளைக்கு தான் வந்து இவர் கஷ்டப்படுவார் அப்படின்னு நினச்சி போய் ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி நிலத்தை விற்கணும் போவாங்க. ஏமா அந்த நிலம் வந்து வேற ஒருத்தவங்க பேரில் இருக்குது, நீ என்னோட இதை விற்க வர அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்து பற்றி விட்ருவாங்க. பத்தினோடனே இவர்கிட்ட போயிட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கல. நீங்கள் எதுக்குமா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பார். பார்த்தா எல்லாமே அந்த ஃபாரின்காரங்கிட்ட தான் இருக்கும். அவங்க உள்ள தொழிலாளர்கள் ஒரு 400-500 பேரோட நிலத்தை வந்து மொத்தமாக வந்து கையெழுத்து வாங்குற மாதிரி எழுதி மொத்தமாக வந்து அவங்க பேரில் திருப்பி வாங்கியிருப்பான். இதை வந்து போய் கேஸ் போடுவாங்க. இவர் கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கல. அங்கே வந்து கேஸ் வந்து ஜாதகமாக வந்து யார் காமிக்கும், இந்த ஃபாரின்காரனுக்கு தான் ஃபுல்லாக போயிடும். போனவொடனே என்னடா இப்படி பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ஃபாரின்காரன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டீங்களா, என்னை ஜெயிலு வரைக்கும் கொண்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை சுற்றியே வந்து வேலி போடுறதுக்காண்டி ஒரு 500 பேரை இறக்கிட்டு மொத்த கூட்டமே சேர்ந்து அந்த வேலி போட்டு செஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கல. அப்போ தான் இவர் வந்து என்ன பண்ணுவார், இவங்கிட்ட வந்து இப்படி பேசினா வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவருக்கு வந்து பாடி கட்டாக ஒருத்தர் வரணும். பல்காக வந்து ஆள் பார்த்தா நல்ல மாடு மாதிரி வளர்ந்துருப்பார். அவர் நம்ம நேரில் பார்த்தாலே அவர் நம்ம தூக்கி எஞ்சுவார், அவருக்கு அந்தளவுக்கு இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு சைக்கிளை வந்து சேரை கொண்டு வந்து அந்த வில்லன் இருக்கான்ல, வில்லன் ஃபேக்ட்ரியில் வந்து உட்கார வச்சுருவார். வச்சோடனே இப்போ வந்து ஒரு காரில் வருவார் ஹீரோ யார், சிவராஜ்குமார் வந்து அந்த மாதம் வந்து அப்படியே கெத்தாக வந்து உட்காந்துட்டு இருக்கல. அப்படியே வந்து உங்களுக்கே தெரியுமே அந்த படங்கள்னாலே வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாம் எப்படி ஆன்னு பார்ப்பாங்க அப்படின்ட்டு. மொத்தத்தையும் என்ன பண்ணுவார், அந்த 500 பேரையும் அவர் ஒரு பெரிய அருவா எட்டு வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளுவார். ஒத்தே ஆள் பின்னாடி ஒருத்தன் கல் எடுத்து மண்டையை உடைச்சா கூட சோழியை முடிஞ்சிடுவார். அந்தளவுக்கு வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இவர் 500 பேரையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து அடித்து போட்டுருவார். இப்படி போட்டோடனே கடைசியில் வந்து இந்த மக்கள்
பணங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபாரின்காரன் எல்லாத்தையுமே வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணார், கடைசியில் வந்து மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து திருப்பி கொடுத்தாரா, இவர் பணபலத்தால் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் மாசா கெத்தா நல்லா பயங்கரமாக இருக்கணும், செய்யணும், எப்படின்னா ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். கதைன்னு சொல்லி பார்க்க போனால் அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது. பழைய படங்களில் எல்லாத்தையுமே வந்து எல்லாம் கேஜிஎஃப் சீனு, சலார் பட சீனு, எல்லா படத்து சீனையுமே வந்து மொத்தமாக வந்து அரைச்சமாகவே வந்து அரைச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் அந்த படம் ஓடுது மட்டும் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. நம்ம ஆளுங்கள் தான் படம் எடுக்கிறாங்க, ஏகப்பட்ட படம் இருக்கிறாங்க, வித்தியாசமாக கதையை கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த படம் வந்து ஓட மாட்டேங்குது. ப்ரொமோஷன் சொல்லிட்டு இவங்களே 3000 கோடி 4000 கோடின்னு இவங்களே வந்து ஒரு ரீல் விட்டு முன்னேற்றி விட்றாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை கதை. இவங்க வந்து மாசான்னு சொல்லிட்டு மாஸ் கெத்து கொண்டு போயிட்டு ஃபைட்டு இந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு எல்லோரும் முன்னாடி வந்து கவர் பண்ணி வேறு லெவலுன்னு சொல்லிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து கதைன்னு ஒன்றும் கிடையாது. இவங்களே வந்து ஏதோ ஒரு படம் நடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நடிச்சுக்கிறாங்க. அவரோட நடிப்பு சிவராஜ்குமார் நடிப்புனாலே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஆனால் கதைன்னு வந்து சொல்லப்போனால் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.